உறவுகளுக்கு வணக்கம். சாக்லேட் பேப்பரில் ஷைனி கைனி எங்கன்னு பார்த்தீங்கன்னா, திண்டுக்கல் மாவட்டம் முள்ளிப்பாடி ஊராட்சிக்குள்ள ஏதோ ஒரு கடையில, ஏதோ ஒரு கடையா, இன்னும் பல கடையா அப்படின்றது எனக்கு தெரியல. இதை நான் எப்படி கண்டுபிடிச்சேன்னா, காலையில பள்ளியோடத்துக்கு 11 வயசு 12 வயசு இருக்கும். அந்த பையன் ஏறி ஆட்டோல வர்றான். பள்ளியத்துக்கு முன்னாடி இறங்குறான். கொஞ்சம் தள்ளி இறங்குறான். எனக்கான காசை கொடுத்துட்டு அந்த பையன் இறங்குறான். முன்னாடி டிராஃபிக்கா இருக்கு. நான் நிற்கிறேன். இவ்வளோ தூரம் போகிறான். பாக்கெட்டுக்குள்ள அப்படியே நோண்டிக்கிட்டே போகிறான். பார்க்குறேன். உள்ள ஒரு சாக்லேட் பேப்பர் தான் எடுத்தான். சரி முட்டாய் நினச்சா அவன் எடுத்து இப்படி உள்ள வைக்கிறான். அது பார்த்தா அந்த பொட்டணம், இந்த பொட்டணம் சைனி கைனி பொட்டணம் இருக்கும்ல, அதை உள்ள வச்சுட்டான். டேய் தம்பி வாடா அப்படின்றேன். முன்னாடி டிராஃபிக்கா இருக்கு. அவன் நிற்கிறான். இங்கிட்டு வண்டி போயிட்டு இருக்கான். அவன் வர முடியாது. என்னடா தம்பி இதெல்லாம் பண்ற அப்படின்றேன். ஆமாண்ணே அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்றான். அவன் எங்கடா வாங்கின அப்படின்னு கேட்டா அந்த கடையை அவன் சொல்ல மாட்டேங்கிறான். ஏன்னா அந்த எந்த கடையில உங்களுக்கு வித்தாங்களோ அந்த கடைக்காரன் தெளிவா சொல்லி வச்சிருக்கான். யார் கேட்டாலும் பார்த்துட்டா சொல்லிடக்கூடாது அப்படின்னு சொல்லி வச்சிருக்கான். அதனால அந்த பையன் சொல்ல எவ்வளோடா தம்பி அப்படின்னு 5 ரூபா அப்படின்னு சொல்றான். அப்ப அந்த பையன் ஏறி வந்தது வந்து என்னுடைய முள்ளிப்பாடி ஊராட்சியில முள்ளிப்பாடி உள்ள இருந்து ஒரு இடத்துல இருந்து ஏறி வர்றான். அப்ப அந்த பையன் வசிக்கக்கூடிய அந்த பகுதியில ஏதோ ஒரு கடையில பள்ளிக்கூடத்து பிள்ளைகளுக்கு சாக்லேட் பேப்பருக்குள்ள சைனி கைனியை வச்சு தொடர்ந்து பள்ளிக்கூடத்து பிள்ளைகளுக்கு வித்து சின்ன சின்ன பிஞ்சுகளுக்கு நஞ்ச கொடுத்து அவனுடைய லாப நோக்கத்துக்காக ஏதோ ஒரு பரதேசி இந்த லாப நோக்கத்துல இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்றது தெரிய வருது. இப்போ இந்த பகுதிக்குள்ள இருக்கிற மக்கள் இந்த காணொலியை பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய பிள்ளைய ரொம்ப கவனமா ரொம்ப பக்குவமா பார்த்துக்கணும். ஏன்னா அந்த சமுதாயம் இப்படி நாரி போயிருக்கு. அவனுடைய லாப நோக்கத்துக்காக நம்மளுடைய பிள்ளைகளை எல்லாம் அழிக்கக்கூடிய வேலையை கூட தயங்காம செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட சமுதாயத்துல நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நானும் 2 பையனை வச்சிருக்கேன். இப்போ உங்களுடைய பிள்ளைகள் வந்து நீங்க ரொம்ப செல்லமா வளர்ப்பீங்க, நம்ம பிள்ளை அதெல்லாம் செய்யாது அப்படின்னு மட்டும் ஒரு காலத்துல நீங்க நம்பிடாதீங்க. அவன் சின்ன பிள்ளை, அவனுக்கு எதுவும் தெரியாது. இன்னைக்கு இந்த பையன் இறங்கி இந்த சைனி கைனியை வச்சுட்டு போன பையன் பள்ளியாடத்துக்கு கிளாஸுக்கு போகும்போது என்னடான்னு கேட்டா, ஆமாடா அதை வச்சா இப்படி இருக்கும்டான்னு அவன்கிட்ட சொல்லும்போது நம்மளும் வச்சு பார்ப்போம் அது எப்படி இருக்கும்னு ஒரு வாட்டி வச்சு பார்ப்போம் 2 வாட்டி வச்சு பார்ப்போம் அதை பயன்படுத்த பழகிட்டான் அப்படின்னா அதுக்கு அடிமையாகிவான். அவன் காலம் முழுக்க அதை விட்டு வெளியே வர முடியாது. அப்போ அவங்களுடைய பிள்ளைய ரொம்ப சூதானமா வளர்த்துக்குங்க. இன்னொன்னு, இந்த பையன் எந்த கடையில வாங்கினா எந்த கடையில விற்கிறாங்க அப்படின்ற விஷயத்தை மட்டும் நான் கண்டுபிடிச்சேன்னு வச்சுங்களேன், அந்த கடை அந்த கடைக்காரன் இந்த ஊருக்குள்ள கடை வச்சே நடத்த முடியாது. அந்த அளவுக்கு எந்த அளவுக்கு கேவலப்படுத்துமோ அந்த அளவுக்கு என்னென்ன பண்ணுமோ நீங்க ஊருக்குள்ள தலை நிமிந்தே நடக்க முடியாது. அந்த அளவுக்கு அசிங்கப்படுத்துவேன். அவ்வளவு பெரிய வேலையை நான் பார்ப்பேன். ஏன்னா நானும் என்னுடைய வீட்டில் 2 பசங்களை வச்சிருக்கேன். நாளைக்கு இவங்க பள்ளிக்கூடத்தில் ஒன்றா சந்திச்சு இதை பேசும்பொழுது இந்த பழக்கத்துக்கெல்லாம் இவனும் போயிடுவானோ அப்படின்ற பயம் எனக்குள்ள இருக்கு. அப்போ என்னுடைய பிள்ளையை நான் காப்பாற்றிக்கணும் அப்படின்றதுக்காக முடியாது. இதை எந்த கடையில முள்ளிப்பாடி ஊராட்சிக்குள்ள தொடர்ந்து இதை வித்துக்கிட்டு இருக்கீங்கன்னு கண்டுபிடிச்சேன் அப்படின்னா ஊருக்குள்ள நீங்க தலை நிமிந்தே நடக்க முடியாத அளவுக்கு, இந்த ஊருக்குள்ள குடியிருக்க முடியாத அளவுக்கு, இந்த ஊருக்குள்ள நீங்க வாழ முடியாத அளவுக்கு என்னவெல்லாம் செய்ய முடியுமோ அதை எத்தனையும் நான் செய்வேன். நானே ஒரு சின்ன பையனை ஏற்பாடு பண்ணி நானே அவன்கிட்ட காசை கொடுத்து விட்டு இந்த கடையில போய் கேளுடா கொடுக்குறாங்களான்னு பாருடான்னு சொல்லி நானே அந்த பையனுடைய பாக்கெட்டுக்குள்ள கேமராவை வச்சு விட்டோம், மைக்கை வச்சு விட்டோம். இதை ஒரு ஆதாரத்தோட நான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னா செத்து போயிருவீங்க. நீங்க எந்த கடைக்காரன்னு தெரியல, செத்து போயிருவீங்க நீங்க. இதை ஒரு எச்சரிக்கையா சொல்றேன். எவன் அந்த வேலையை பார்த்துட்டு இருந்தாலும் இதோட கை விட்டுருங்க. தெரியாம தான் கேட்கிறேன். உன்னுடைய பிள்ளையா இருந்தா இதையெல்லாம் நீ கொடுத்துருவியா? உன்னுடைய பிள்ளையா இருந்தா அந்த நஞ்சை கொடுத்து அந்த சின்ன பையனை நீ நாசப்படுத்துவியா? உன்னுடைய லாப நோக்கத்துக்காக இவ்வளவு கீழ்த்தனமா தான் இந்த பொழப்பு செஞ்சு பிழைக்கிறதுக்கு வேற ஏதாவது தொழில் செஞ்சு பிழைக்க வேண்டியதான? ஊரை விட்டு ஓடி போய் ஊருக்குள்ள இருந்துகிட்டே அந்த தொழிலை செஞ்சா தானே அசிங்கமா பேசுவான். ஊரை விட்டு வெளியே போ, கண்ணுக்கான இடத்துல போய் வேற ஏதாவது தொழில் பண்ணி கூட நீ சம்பாரிச்சு ஓம் பிள்ளை குட்டியை நீ வளர்த்துக்கலாம்ல. ஓம் பிள்ளை குட்டியை வளர்க்கறதுக்கு ஊர்ல இருக்க அத்தனை பிள்ளை குட்டியும் பலிகடா வைப்பியா? சிக்குனா நீ செத்து போயிடுவ. கண்டிப்பா இந்த காணொலி உனக்கு வருதோ இல்லையோ, இந்த காணொலியை பார்க்கக்கூடிய நபர் இந்த கடையில விற்கிறாங்க அப்படின்னு எவனுக்கெல்லாம் தெரியுதோ அவன் இந்த லிங்க் எடுத்தாவது உனக்கு அனுப்புவான். கண்டிப்பா அந்த காணொலியை நீ பார்த்துருவ. எவன் தெரியல. இந்த காணொலியை பார்த்துங்க. அதோட இந்த வேலையை விட்டு நானே ஒரு பையனை ரெடி பண்ணி நானே கேமரா வச்சு நானே இது பண்ணுவேன், கண்டுபிடிப்பேன். இன்னொன்னு, மக்கள் வந்து நம்ம காசு வாங்கிட்டு ஓட்டு போட்டோம், அது சாராய கடை அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்குன்னா இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இந்த அரசாங்கம் நினைச்சா, இந்த அரசாங்க அதிகாரிகள் இதுக்குன்னு இருக்கின்ற அந்த போதைப் பொருள் சம்பந்தமா இருக்கு இந்த அதிகாரிகள் நினைச்சா இதையெல்லாம் தடுக்க முடியாதா? அப்ப இந்த அரசு சரியில்லை. இந்த அரசை தேர்வு பண்ணது யாரு? நம்ம எப்படி தேர்வு பண்ணணும்? காசை வாங்கிட்டு கொடுக்குற அந்த 100க்கும் 200க்கும் 1000க்கும் 2000க்கும் ஆசைப்பட்டு இந்த நாய்களுக்கு ஓட்டு போட்டு இவங்களை கொண்டு வந்து இவங்க நம்ம சமூகத்தை இப்படி சீரழிச்சு இன்னைக்கு நம்ம பிள்ளைகளை எல்லாம் இப்படி பாழாக்கிட்டு இருக்கான். பிஞ்சிலேயே பாழாக்கிட்டு இருக்க அந்த குழந்தைகள் எல்லாம். நம்ம என்ன பண்றோம்? வேலை வெட்டிக்கு போய் பாவம் நான் பையா உழைச்சிட்டு வந்து பிள்ளைய நல்லா வளர்க்கலாம் அப்படின்னு நம்ம வளர்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனா நீங்க காசு வாங்கிட்டு இந்த ஓட்டு போட்டீங்க பத்தியா, இது எங்க போய் முடியுதுன்னு பாத்தீங்களா? அப்போ மக்கள் வந்து இதை சிந்திச்சு நீங்க இது பண்ணணும். நம்ம இதை சொல்லிட்டோம்னா கூட இவன் வந்துட்டு வேறு கட்சியில் இருக்கிறதுனால இந்த கட்சியை குறை கூறுவதற்காக இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு கூட பேசுவாங்க. ஆனா இதை நான் கண்ணில் பார்த்தேன், இன்னைக்கு சொல்லிட்டேன். அதனால நான் அந்த டாபிக்குள்ள வரல. நீ காசை வாங்கிட்டு ஓட்டு போடு, போடாம போ, நாசமா போவோம், உள்ளதே நாசமா போகும், கடைசி முட்டுக்கும். நான் அதுக்குள்ளேயே வரல. இந்த முள்ளிப்பாடி ஊராட்சிக்குள்ள குறிப்பிட்ட அந்த பகுதியில் இருக்கிறவங்க அவங்க பிள்ளைய பத்திரமா பார்த்துக்குங்க. நம்ம ஒரு விஷயத்த இன்னைக்கு ஒரு பையனை பார்த்துட்டு நேரடியாக அவங்க அம்மா அப்பாவை கூப்பிட்டு சொல்லலாம்ன்றது கூட நமக்கு பயமா இருக்கு. ஏன்னா நம்ம நேரடியாக கூப்பிட்டு சொல்லும் பொழுது நீ யாரா என் பிள்ளைய அசிங்கப்படுத்துறப்போ, நான் எல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது நான் ஒரு தவறு செஞ்சுட்டா அப்பா வயசுல இருக்கவங்க எங்க அப்பாட்ட வந்து சொல்லிட்டாங்க அப்படின்னா நம்மளாம் பயப்படுவோம், நம்மளை வந்து அடிச்சு போடுவாங்க, திட்டுவாங்க. ஆனா இன்னைக்கு இருக்கிற பெற்றோர்கள் எல்லாம் உன் பிள்ளை இப்படி பண்ணுதுன்னு நம்ம சொன்னோம்னா நீ என்ன என் பிள்ளையை அசிங்கப்படுத்துவியா?
அப்போ நீ போய் உன் பிள்ளைய பாடுறா, நீ யார்றா என் பிள்ளைய வந்து பேசுறதுக்கு, என் பிள்ளைய நீ வந்து வேணும்னே அசிங்கப்படுத்துறியா ஊருக்குள்ள அப்படின்னு நம்ம கூட சண்டைக்கு வந்துடுற சூழல்ல தான் இன்னைக்கு இருக்கிற பெற்றோர்கள்லாம் இருக்கிறாங்க. அதனால நம்ம நேரடியா கூப்பிட்டு அவங்கள்ட்டயும் சொல்ல முடியாத கட்டாயத்துல இருக்கு. அதனால பொதுவா இந்த காணொலிய போடுறேன். இத பார்க்கிறவங்க உங்க பிள்ளைய பத்திரமா பார்த்துக்கங்க. நீங்க ரொம்ப செல்லமா வளர்ப்பீங்க. நம்ம பிள்ளை இப்படியெல்லாம் பண்ணாதுன்னு நம்புவீங்க. அப்படிலாம் கிடையவே கிடையாது. நாளைக்கு என் பிள்ளையே வெளிய போகுது. கண்டிப்பா இந்த மாதிரி பசங்க கூட எல்லாம் சேரும் பொழுது, இவனும் அதற்கு அடிமையாகிருவான். அப்படின்ற பயம் எனக்குள்ள இருக்கு. அதுக்கான வாய்ப்புகளும் அதிகமா இருக்கு. ஏன்னா சின்ன பையன் அவனுக்கு ஒண்ணும் தெரியாது. செஞ்சு பார்ப்போம்னு செஞ்சாங்க அப்படின்னா அடிமையாயிருவாங்க, நாசமா போயிருவாங்க. அதனால உங்க பிள்ளைகள இந்த முள்ளிப்பாடி ஊராட்சிக்குள்ள இருக்கிற மக்கள் பத்திரமா பார்த்துக்குங்க. பிள்ளைகள ரொம்ப கண்காணிச்சு வளைங்க. எங்க போறான்? என்ன பண்றான்? யார் கூட சேர்றான்? இதெல்லாம் பார்த்து அவன ஒரு கண்ணுக்குள்ள வச்சு ரொம்ப கண்காணிச்சு வளங்க அப்படின்னு கேட்டுக்கிறேன். அதே மாதிரி இந்த கடையில விற்கிறவன நான் கண்டுபிடிக்காம விட மாட்டேன். அவனை சிக்குனீனா செத்த இந்த ஊருக்குள்ள நீ குடியிருக்கவே முடியாது. இந்த ஊருக்குள்ள கடை வச்சு நீ பிழைக்க முடியாது. உன் குடும்பத்துல இருக்கிற ஒருத்தையும் கூட இந்த ஊருக்குள்ள ரோட்ல நடமாட முடியாது. அந்த அளவுக்கு கேவலப்படுத்தி, அந்த அளவுக்கு அசிங்கப்படுத்தி வீடியோ எடுத்தேன்னா செத்து போயிருவ நீ. நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.